சமீபத்தில் வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று துணை காவல் கண்காணிப்பாளருக்கான பணி நியமன ஆணையை பெற்றிருக்கிறாரு கன்னியாகுமரியைச் சேர்ந்த திரு ராம்குமார் அவர்கள். திரு ராம்குமார் தனது பள்ளி படிப்பை தந்தையாரின் பணி நிமித்தமாக பல ஊர்ல படிச்சிருக்காரு. உயர்நிலை பள்ளி படிப்பை சேலத்தில் உள்ள ஹோலி கிராஸ் மேல்நிலை பள்ளியில படிச்சிருக்காரு. பின்னர் தனது பொறியியல் பட்டப்படிப்பு மதுரையில் உள்ள தியாகராயர் பொறியியல் கல்லூரியிலும், சட்டப்படிப்பு பெங்களூரில் உள்ள ராஜீவ்காந்தி சட்டக் கல்லூரியிலும் படிச்சு முடிச்சிருக்காரு. இவருடைய தந்தையார் திரு செண்பகராமன் இந்திய காவல் பணியைச் சேர்ந்தவர். காவல்துறை தலைவராக பணிபுரிந்து பணி நிறைவு பெற்றவர். தாயார் திருமதி லதா அவர்கள் ஒரு இல்லத்தரசி. இவருடன் பிறந்த மூத்த சகோதரர் திரு சிவகுமார் இந்திய வருவாய் பணியில இருக்காரு. இவர் கடந்த சில ஆண்டுகளாக தனியார் பயிற்சி நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்டு வராரு. இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவருடைய மனைவியின் பெயர் திருமதி அனிஷா. அவர் ஒரு இல்லத்தரசி. இந்த தம்பதியினருக்கு ஒரு வயதுல மகளும் இருக்காங்க. ராம்குமார் அவர்களுக்கு நமது சேனல் சார்பா முதல்ல வாழ்த்துக்கள். ராம்குமார், உங்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்களேன். என் பேர் ராம்குமார். என்னோடய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்டு கன்னியாகுமரிங்க. வந்துட்டு செட்டில் ஆனது சென்னையில் தான். என்னோடய அப்பா செண்பகராமன் ஒரு ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர். 2019 அவரை தவறிட்டாங்க. என்னோடய அம்மா லதா இல்லத்தரசி. இந்த எக்ஸாமுக்கு ஃபுல் இன்ஸ்பிரேஷன் இருந்தது என்னோடய அப்பா தான். எங்கள் அப்பா வந்துட்டு சர்வீஸில் இருந்ததுனால நான் வந்து நிறைய ஸ்கூல் படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஒரு 15 ஸ்கூலுக்கு மேலே படிச்சிருக்கேன். என்னோடய 12th ஸ்டாண்டர்டை வந்துட்டு ஹோலி கிராஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேலமில் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா என்னோடய பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் வந்துட்டு நான் மதுரையில் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கேங்க. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்பிட்வீன் நான் வந்துட்டு ஒரு 3 இயர் எல்எல்பி கோர்ஸு பெங்களூரில் ராஜீவ்காந்தி காலேஜ் ஆஃப் லாவில் முடிச்சிருக்கேங்க. அதுக்கப்புறமா லா கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு தமிழ்நாடு பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஆல் இண்டியா பார் எக்ஸாம் அதுவும் எழுதி கிளியர் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனியில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அதனால் என்னோடய என்ரோல்மெண்ட்டை நான் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த ஜாபில் சேர்ந்தேங்க. அப்புறம் இன்பிட்வீன் நான் வந்துட்டு குரூப் 1லேயும் காகவும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் கொஞ்சம் என்னோடய ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் இன்னும் மெருகேற்றுறதுக்காக அந்த டைமில் அந்த ஜாபை விட்டுட்டு நான் ஒரு ப்ரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஒரு R&D டீமில் ஜாயின் பண்ணேன். அப்புறம் கடைசியாக நடந்த குரூப் 2, குரூப் 1 அந்த மாதிரி எக்ஸாமில் கூட ஆஸ்பிரன்ஸுக்கு நான் வந்துட்டு பேப்பர் எவாலுவேஷன், அவங்களுக்கு அந்த எக்ஸாம் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த மாதிரி இதுலேயும் நான் கைட் பண்ணியிருக்கேங்க. எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ எனக்கு ஒரு வயசில் ஒரு பொன் குழந்தை இருக்கா. இப்போ 2024 குரூப் 1ல் நான் வந்து கிளியர் பண்ணி ஸ்டேட் 32 ரேங்க் எடுத்து இப்போ டெப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸை செலக்ட் பண்ணியிருக்கேங்க. இந்த தேர்வை எப்போ எழுதணும்னு முடிவு பண்ணீங்க? இதற்காக எவ்வளவு காலம் உங்களை தயார் செஞ்சீங்க? இந்த தேர்வை வந்துட்டு நான் 2015 எழுதணும்னு முடிவு பண்ணேங்க. 2015 வந்துட்டு அப்போ தான் எனக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஃப்ளோலேயே தான் இந்த எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பித்தேன். இது என்னோடய 6th அட்டெம்ப்டில் தான் நான் இப்போ கிளியர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 4 மெயின்ஸும் ஒரு 2 முறை இன்டர்வியூக்கும் போயிருக்கேங்க. இந்த தேர்வுக்காக உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? மொதல் அட்டெம்ப்ட் நான் 2015 கொடுக்கும்போது நான் அதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருந்ததுனால ஃபஸ்ட்டு நான் ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு எனக்கு தனியாக கோச்சிங் தேவைப்படலை. நான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணேன். டெஸ்ட் சீரீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ப்ரிலிமினரிக்கு நான் டெஸ்ட் சீரீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா மெயின்ஸுக்கு வந்துட்டு அப்போவும் வந்துட்டு நான் அதுவும் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்துட்டு டெஸ்ட் சீரீஸு ப்ளஸ்ஸு ஸ்ட்ராட்டஜி சில கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி அதில் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 4 மெயின்ஸு கொடுத்துருக்கேன். 2 மெயின்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுத்த 2 மெயின்ஸை என்னால் கிளியர் பண்ண முடியல. அப்புறம் நான் வந்துட்டு என்னோடய 3rd மெயின்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் செல்ஃப் அனாலிசிஸ் நிறைய பண்ணேன் என்னை பற்றி. அப்போ வந்துட்டு எனக்கு இந்த சிலபஸில் இன்னும் கொஞ்சம் ஒய்டு ஏரியா கவரேஜ் வேணும்னு தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோட இதுக்கு முந்தின முறை நான் எழுதின எக்ஸாமோட ஆன்சர் காப்பியை ஆர்டிஐயில் ஃபைல் பண்ணி நான் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து அந்த ஆன்சர் காப்பீஸை வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த பேப்பரை கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன். அதில் வந்து என்னென்ன நான் தப்பு பண்ணியிருக்கேன், எந்தெந்த ஏரியாவில் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தப்போ அங்கே எனக்கு வந்துட்டு ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லிக் கொடுத்தாங்க. ப்ரெசன்டேஷன்லாம் மாற்றுறதுக்கு இந்த மாதிரி வகையில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணதுனால மெயின்ஸுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதேமாதிரி இன்டர்வியூ பார்த்திங்கன்னா
இதே மாதிரி கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸில் எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணாங்க. முக்கியமான காரணம் என்னோடய பிரதர், அவங்களும் இந்த இன்டர்வியூக்கு எனக்கு கைட் பண்ணாங்க. இந்த தேர்வுக்கு என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சிங்க? இப்போ புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஆஸ்பிரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று என்னென்னா, நீங்கள் வந்துட்டு உங்களோட சோர்ஸஸை வந்து லிமிட் பண்ணி படிக்கணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கே நிறைய புக்ஸு ஃபாலோ பண்ணுற அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண வேணாம். மேக்ஸிமம் 2 சோர்ஸ் மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சோர்ஸே ஸ்டிக் பண்ணிவிட்டு திரும்ப ரிவைஸ் பண்ணணும். இந்த விஷயங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக புக்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ப்ரிலிமினரி லெவலில் இப்போ கரண்ட் சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூனிட் 1 சயின்ஸுக்கு உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸே போதுமானது. அதிலே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். 6 to 10th ஃபஸ்ட்டு படிங்க. உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் 11th 12th கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் யூனிட் 2 ஜியாகிரஃபி, அதுக்கு வந்துட்டு உங்களுக்கும் ஸ்டேட் ஸ்கூல் புக்ஸே போதுமானது. நான் அது போக NCERT புக்ஸ் 11th 12th நான் ஃபாலோ பண்ணேன். அது வந்துட்டு கொஞ்சம் இன்னும் ஒரு வைடர் ஏரியா கவர் ஆகும். உங்களுக்கு ப்ராடர் அண்டர்ஸ்டாண்டிங் அதில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 3, அதில் உங்களுக்கு வந்துட்டு ஏன்ஷியன் மிடிவல் அண்ட் மாடர்ன் இந்தியா வந்துடுது. ஏன்ஷியன் மிடிவல் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். உங்களுக்கு 6 to 12th அதில் என்னென்ன ஏரியாஸ் கவர் ஆகுதோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியாவுக்கு ஸ்கூல் புக்ஸ் தவிர்த்துட்டு நீங்கள் ஸ்பெக்ட்ரம் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட மாடர்ன் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட டாப்பிக்கு நீங்கள் வெங்கடேசன் அவர்கள் எழுதின தற்கால தமிழ்நாடு வரலாறு அந்த புத்தகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யூனிட் 4 இப்போது இந்தியன் பாலிட்டி, அதுக்கு வந்துட்டு உங்கள் ஸ்கூல் புக்ஸு பேசிக்ஸ் கொஞ்சம் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பைபிளாக இருக்க வேண்டியது பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மிகாந்த், அந்த புக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா யூனிட் 5 வந்துட்டு உங்களுக்கு இந்தியன் எக்கனாமி இருக்குது. இந்தியன் எக்கனாமி ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அதுக்கப்புறமா அந்த யூனிட் 5 உங்களுக்கு வந்துட்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடுன்ற டாபிக் இருக்குது. அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான சோர்ஸ் கிடையாது, ஸ்கூல் புக்கில் அங்கங்கே இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாலிசி நோட்ஸ், இந்த எக்ஸாமு சிலபஸை பொறுத்து உங்களுக்கு என்ன பாலிசி நோட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணுமோ அந்த பாலிசி நோட்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா நான் படித்த இன்ஸ்டியூட்ஸோட மெட்டீரியல்ஸ் அதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் யூனிட் 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கல்ச்சர், லிட்ரேச்சர், சொசைட்டி இதெல்லாம் வரப்போகுது. அதுக்குமே செலக்டிவாக ஸ்கூல் புக்ஸ் எந்தெந்த டாபிக்ஸ் தேவையோ அது படிங்க. அப்புறம் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் நான் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் திருக்குறள் தனியாகவே கொஞ்சம் படிங்க. வரதராசனார் உரை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் நல்லது. அப்புறம் ஆப்டிடியூட் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்காக தேவையானது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான், அதை ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். முக்கியமாக 2020 நீங்கள் சால்வ் பண்ணாலே போதுமானது. அது போக உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் RS அகர்வால் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி, அதுக்கு நீங்கள் ஏதாவது பேசிக்காக இப்போவே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கோனார் உரையை எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் சொல்கிறாங்களோ அந்த ஏரியாஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் ரைட்டிங் டெஸ்ட் சீரிஸ் சரிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு மெட்டீரியல் கொடுப்பாங்க, அதில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். நீங்கள் அதை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் தமிழ் எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறமா மாடர்ன் இந்தியா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான், ஸ்கூல் புக்ஸ் அண்டு ஸ்பெக்ட்ரம் தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. தமிழ்நாடுக்கு வெங்கடேசன் அவர்களோட புக்கு. அப்புறம் சோஷியல் இஷ்யூஸும் எனக்கு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா பை ராமஹூஜா, அந்த புக்கு நீங்கள் செலக்டிவாக படிங்க, சிலபஸுக்கு தேவையானது மட்டும் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் டைனமிக்காக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ஆன்லைனில் படிச்சுக்கோங்க. அப்புறம் பாலிசி நோட்ஸும் ஃபாலோ பண்ணணும், சோஷியல் இஷ்யூஸ். அதுக்கப்புறம் எத்திக்ஸ் போன வருஷம் தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதுக்கு எனக்கு இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் லெக்சிகன் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மிகாந்த் தான், அதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவும் தேவைப்படாது. அப்புறம் சயின்ஸ் வந்துட்டு இந்த வருஷம் உங்களுக்கு வெயிட்டேஜ் கூட்டியிருக்காங்க. முன்னாடி 75 மார்க்குக்கு இருந்தது, இப்போ 100 ஆக்கியிருக்காங்க. உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், சயின்ஸ் அண்ட் டெக்குக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் நீங்கள் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜென்ரல் சயின்ஸ் ஏரியா. சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு நான் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ப்ளஸ் ஸ்பெக்ட்ரமில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புக் போட்டிருக்காங்க, அது நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் தமிழ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், உங்கள் ஸ்கூல் புக்கில் செலக்டிவாக சிலபஸுக்கு ஏற்ற டாபிக்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டியூட் மெட்டீரியல். அதுக்கப்புறமா தட்சிணாமூர்த்தி அவர்கள் எழுதுனா தமிழர் நாகரிகமும் பண்பாடும், அந்த புக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் பேப்பர் 3 கொஞ்சம் டைனமிக்காக இருக்கும். நீங்கள் 3 சப்ஜெக்ட்டுக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் வரும்போது அதுக்கான டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க, அது பார்த்துக்கோங்க. அப்புறம் ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், அது போக NCERT அண்ட் ஆன்லைன் சோர்சஸ். அப்புறம் என்விரான்மெண்ட், அதுக்கு வந்துட்டு ஸ்கூல் புக்ஸு. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு PMF IASன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது UPSCக்காக பண்ணது, உங்களுக்கு இங்கேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்தியன் எக்கனாமி அதே மாதிரி தான், ஸ்கூல் புக்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் பாலிசி நோட்ஸ் ஃபாலோ பண்ணலாம். புக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான்.
ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூன்னு ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை எப்படி நீங்கள் தயார் செஞ்சுக்கிட்டீங்கன்றதை விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அது உதவியாக இருக்கும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ அடிப்படையாக ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு உங்களுக்கு அடிப்படையான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு சிலபஸ்ஸு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் திரும்ப எக்ஸாம் முடிகிற வரைக்கும் திரும்ப நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு தேவையானது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரிலிம்ஸும் சரி மெயின்ஸுக்கும் இதுதான் உங்களுக்கு முக்கியமானது. இதை வந்து ஒரு ரொம்ப ரிலீஜியஸாக கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸை வந்து எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ திரும்ப பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்துட்டு வேரியஸ் சோர்ஸஸ்ஸு இப்போ உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸ்கூல் புக்கில் எந்தெந்த சிலபஸில் எந்தெந்த டாபிக் நீங்கள் படிக்கணுன்றது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை படிக்க ஆரம்பிங்க. படிக்கும் போதே சைட் பை சைடு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க ஆரம்பிங்க. ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ கரண்ட் சிலபஸ்க்கு 2020 நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே போதும். அந்த இதை கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு படிக்கிறதும் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறதும். ஏன் கொஸ்டின் பேப்பர் படிக்கும் போதே பார்க்க சொல்கிறேன்னா, நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அந்த என்ன மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னு உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா படிக்கிறோன்னா நம்ம வாஸ்ட்டாக தேவையில்லாத ஏரியாஸும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு படிக்கிறீங்கன்னா எந்த ஏரியாவிலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எந்த இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக நீங்கள் அந்த இதை பிஒய்க்யூவை வந்துட்டு நீங்கள் சப்ஜெக்ட் படிக்கும்போதே பேரலாக பண்ணுங்கள். இது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது வந்து படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் மார்க் டெஸ்ட்டு போடுறது. மார்க் டெஸ்ட்டு போடும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜென்ரலாக ஒரு டாபிக் படிச்சுட்டு மாடர்ன் இந்தியான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மார்க் டெஸ்ட் போடுங்க. அதில் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதில் நிறைய தப்பு வந்திருக்கும், நிறைய இடத்துல நீங்கள் நல்லா பண்ணியிருப்பீங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்கன்னா ஓகே, அதுவுமே ஒரு சின்னதாக ஒரு அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஏன் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், அப்போ அந்த ஏரியாவை திரும்ப ரிவைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நல்லா பண்ணாத இடத்த வந்துட்டு நீங்கள் திரும்ப வந்துட்டு அந்த இடத்துல ஏன் தப்பு பண்ணோம், சப்போஸ் வந்துட்டு இப்போ எய்தர் ஆர் இது ஏஆர்பி அந்த மாதிரி ஆப்ஷனில் எனக்கு வந்து டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு, அதில் தப்பு விட்டேன் அப்படின்னா ஏன் அங்கே தப்பு பண்ணியிருக்கேன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த இடத்த வந்துட்டு டவுட்ஃபுல்லாக வருதுன்னா அதை நான் சரியாக ரிவைஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்துட்டு ஒரு என்னதான் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது இதெல்லாம் இருக்குது. ஸ்ட்ராங்காக நீங்கள் சிலபஸை கவர் பண்ணிடுவீங்க. அப்புறம் எக்ஸாமில் வந்துட்டு என்னதான் அந்த மாதிரி இந்த எய்தர் இஷ்யூலாம் வரும். அப்போ வந்துட்டு அந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கான சில வழிமுறைகள் இருக்குது. அந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சர் இதுதான் கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அந்த ஆன்சர் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு நீங்கள் படிக்கும்போது தான் இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண முடியும். எடுத்த உடனே கெஸ் பண்ண முடியாது. இட் ஷுட் பி அன் எஜுகேட்டட் கெஸ். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒழுங்காக படிங்க, அதுக்கப்புறமா அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி தவறுகளை ஒவ்வொன்றா ஏன் தப்பு பண்ணுறோன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்டியூட்டில் நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் சேர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு கீ டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அப்போது அந்த கீ டிஸ்கஷனில் உங்களுக்கு ஏன் தப்பு பண்ணுறோன்றது புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் நிறைய உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. அப்போது அதுவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இதான் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக மார்க் தான் அட்டன் பண்ணணும். நிறைய எவ்வளோ டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான் நான் சொன்ன மாதிரி பிஒய்க்யூ அண்டு சிலபஸ் அதை நான் ப்ரிலிம்ஸுக்கு சொன்ன மாதிரியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இதுனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சிருவீங்க. ப்ரிலிம்ஸில் வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு 4 ஆப்ஷனில் ஒரு ஆன்சர் செலக்ட் பண்ண போகிறீங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒவ்வொன்றும் நீங்கள் படித்ததை அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும், எழுதணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ளோவில் எழுதுங்க. அப்புறம் யார்ட்டையாவது கைடன்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி எழுதுறேன்றது மாதிரி பாருங்கள். இப்போ உங்களுக்கு யூடியூப் சேனல்ஸ் இதிலலாம் பார்த்தீங்கன்னா கூட எப்படி எழுதணுன்ற மாதிரி பேசிக்கான ஒரு அறிவுரை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் டாப்பர்ஸோட ஆர்டிஐ காப்பியுமே ஒரு சில சேனல்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஒரு ஆன்சர் எப்படி எழுதணுன்ற ஒரு பேசிக் ஐடியா வரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் படிக்கிறது ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே படிச்சிடணும். படிச்சுட்டு அதை வந்து ஒரு நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் வந்துட்டு ஒரு 15 மார்க் இப்போ உங்களுக்கு கேட்க போகிறது குரூப் 1 போகிறதுக்கு 10 மார்க் அண்ட் 15 மார்க். 15 மார்க்னா 75 லைன்ஸுக்கு நீங்கள் எழுதணும். ஒரு படிக்கிற ஒரு கண்டென்ட்டை 75 மார்க்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிட்டீங்கன்னா 75 லைன்ஸுக்கு ஒரு மெட்டீரியலாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதே தான் நீங்கள் அப்படியே படிச்சுட்டு போய் எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் ஒரு இனிஷியலி நீங்கள் படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் அது ரெடி பண்ண முடியுமானா அது கஷ்டம் தான். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலி முக்கியமான டாபிக்ஸ்க்கு ரெடி பண்ணி பழகிட்டிங்கன்னா எழுத உங்களுக்கு அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற டாபிக்ஸுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்கெலிட்டன் ரெடி பண்ணாலே போதும். இன்ட்ரோடக்ஷன், ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸு, ஹெட்டிங்ஸ் அண்ட் சப்ஹெட்டிங்ஸ் அதை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இதை எக்ஸாமை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். பேசிக்காக வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்கணும். படித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரெக்டாக ஒரு ப்ரெசன்டேஷனில் நோட்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறமா அதை வந்துட்டு அந்த டைமுக்குள்ளே எழுதி ரைட்டிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்துட்டு ப்ரெசன்டேஷன் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எப்படி ஒரு ஆன்சர் நம்ம கொடுக்கணும் அது நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் அந்த மற்றவங்களோட பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
அதுக்கப்புறமா எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கோமோ அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் மேஜராக வந்துட்டு சயின்ஸ் ஆர் ஜியாகிரஃபி கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலுமே மற்ற ஏரியாவில் உங்களுக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்குது, அதில் நீங்கள் வந்துடலாம். ஆனால் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சப்ஜெக்டாக எனக்கு கஷ்டமாக இருக்க சப்ஜெக்ட், உதாரணத்துக்கு சயின்ஸ் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக படிச்சுக்கிறேன், என்னோட கம்ஃபர்டபுள் லெவலுக்கு படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விடாதீங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 9 சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஓவரால் மார்க் பூஸ்டப் ஆகும். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி டாப்பர்ஸ் ஒரு பேப்பர் பாருங்கள். இப்போ ஏற்கனவே எக்ஸாம் எழுதிருக்க வெட்ரன் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட பேப்பரை இதுக்கு முன்னாடி நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணலைன்னா அந்த பேப்பரை வாங்கி அந்த ஆர்டிஐயில் உங்கள் பேப்பரை வாங்கி அந்த பேப்பரில் நீங்கள் வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்கள். நீங்கள் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு 2019 நான் பண்ணியிருந்தேன், அப்புறம் 20 வந்துட்டு நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணேன். அப்போ 19 நான் அந்த எழுதின எக்ஸாமோட பேப்பர் ஆர்டிஐ நான் பண்ணி அனாலிசிஸ் பண்ணும்போது தான் அடுத்த அட்டெம்ப்டில் நான் என்னால் ஒரு 60 மார்க்கு என்னால் கூட வாங்க முடிஞ்சுது. ஸோ அது ரொம்ப முக்கியம், அது நீங்கள் பண்ணுங்கள். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் தான். இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பேசிக்காக உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுவாங்க. மெயின்ஸ்னால் எப்படி இருக்க போகுது, நீங்கள் வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணணும், அந்த இன்டர்வியூக்கு தேவையான எட்டிக்வெட்ஸு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்துட்டு நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அவங்க 1-to-1 செஷன் ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா மார்க் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்கள் ஒவ்வொரு மார்க்கு நீங்கள் அட்டன் பண்ண எப்படி ப்ரிலிம்ஸில் நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் அட்டன் பண்ண இம்ப்ரூவ் பண்ணுவீங்களோ, மெயின்ஸில் ஆன்சர் எழுத அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணுவீங்களோ, அதே மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்வியூ. ஒவ்வொரு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது முதல்ல சரியாக பண்ண மாட்டீங்க, அப்போ உங்களை திருத்தும் போது அந்த இது கான்ஷியஸாகவே மனசில் பதிஞ்சிரும், அந்த தப்பை திரும்ப பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் இன்டர்வியூ நல்லா பண்ணலாம். ஸோ பேசிக்காக இந்த 3 ஸ்டேஜுக்கும் ப்ரிப்பேர் ஆகிறது இதுதான். பயிற்சி வகுப்பில் ஏதாவது சேர்ந்தீங்களா இல்லை நீங்களே உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்களா? பேசிக்காக வந்துட்டு மேஜர் பார்ட்டு என்னோடய செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான். நான் யூபிஎஸ்சி ஏற்கனவே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 1 இயர் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து ஃபுல் இயர் கோர்ஸ் அட்டன் பண்ணேன். அதனால எனக்கு தனியாக வந்துட்டு கிளாஸஸ் அட்டன் பண்ண வேண்டிய தேவை குரூப் 1க்கு வரல. அதனால நான் மோஸ்ட்டாக ப்ரிலிம்ஸுக்கு டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணேன். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் சீரிஸு, அப்போது நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்றப்போ டெஸ்ட் சீரிஸ் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லிக் கொடுத்தாங்க, அதெல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் இன்டர்வியூ வந்துட்டு கண்டிப்பாக இன்ஸ்டியூட்டோட கைடன்ஸ் தேவைப்படும், ஏன்னா மார்க் இன்டர்வியூஸ் அவங்க கண்டக்ட் பண்ணுறதுனால. ஸோ அங்கே போய் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிறதுக்கு அங்கே தேவைப்படுது. ராம்குமார், நேர்முக தேர்வை எப்படி அணுகுனீங்கன்னு சொல்லுங்களேன். அதற்காக ஏதாவது ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் ஏதாவது இருந்துச்சா? நேர்முக தேர்வை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியது வந்துட்டு எனக்கு ஃபுல் கைடன்ஸ், எனக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் எனக்கு கொடுத்தது என்னோடய ஓன் பிரதர் சிவகுமார் ஐஆர்எஸ், அடிஷ்னல் கமிஷனர் இன்கம் டேக்ஸாக இருக்காங்க. ஸோ பாஸ்ட் 20 இயர்ஸாகவே ஃப்ரம் அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்லேருந்தே என் பிரதர் வந்து நிறைய பேர் கைடன்ஸ் கொடுக்குறாங்க, எஸ்பெஷலி ஃபார் இன்டர்வியூ. யூபிஎஸ்சி மார்க் இன்டர்வியூ எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டி எனக்கு இன்டர்வியூ வந்தப்போ ஒரு 23 டேஸ் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 23 டேஸ் வந்துட்டு ஃபுல்லாக என் பிரதரோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். வேரியஸ் டாபிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறது, என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் சொல்லலான்றதை ப்ரிப்பேர் பண்ணது. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்துட்டு இந்த இப்போ ப்ரீவியஸ் இயர் இன்டர்வியூவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான்ற நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் நான் மார்க் இன்டர்வியூ போனேன், அங்கே எனக்கு கேட்ட கேள்விகள் இதெல்லாம் வந்து என் பிரதர் கூட நான் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு எப்படி இன்னும் பெட்டரான ஆன்சர் என்ன சொல்லலாம் அப்படின்ற சரி பார்த்துக்கிறது. அப்புறம் வந்துட்டு என் பிரதரோட ஒரு 1-to-1 மார்க் செஷன் நிறைய மார்க் அட்டன் பண்ணேன் பிரதரோட. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் எனக்கு வந்துட்டு மேஜர் கான்ட்ரிபியூஷன். என்னோட இன்டர்வியூவில் இந்த வாட்டி நான் ஃபஸ்ட் லேப் எடுக்கிறதுக்கு என்னோட பிரதர் எனக்காக செஞ்சது தான் மேஜர் ரீசன் நான் பிலீவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மேஜராக ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தீங்கன்னா இன்டர்வியூலையும் இப்போ நான் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு சொன்ன மாதிரி இன்டர்வியூக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னு கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு இருக்குது. ஆனால் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ன்றது ஒன்று கிடையாது. அப்போது நான் இன்டர்வியூ ப்ரோக்ராம் போன இன்ஸ்டியூட்டில் அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்வியூ வந்துட்டு என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோடேட்டாக்குள்ளே என்ன கேட்கலாம். ஃபஸ்ட்டு உங்களை டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல், அதை பற்றி உங்கள் மாவட்டத்தை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்கள் காலேஜை பற்றி கேட்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட பர்சனல் இது வேலைக்கு போயிருந்தீங்கன்னா அந்த வேலைக்கு அது சம்மந்தமான கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பயோடேட்டா பேஸ்டு ஸ்பிளிட் அப்ஸு. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன டாபிக்ஸ்
டாபிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா தமிழ்நாட்டிலே லாங் பெண்டிங் இஷ்யூஸு, அதுக்கப்புறமா டிகிரி பேஸ்டு கொஸ்டின். இப்போ நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் லாவும் முடிச்சிருந்தேன், அந்த மாதிரி கொஸ்டின்ஸு. ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். சிலபஸ்ன்னு ஒன்று கிடையாது, ஆனால் இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கு அந்த இன்ஸ்டியூட்ஸில் கிடச்சிரும். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் டெப்யூட்டி கலெக்டர்ஸ், டிஎஸ்பி இவங்கெல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக உங்கள்கிட்ட பேசுவாங்க. என்னென்ன ஹைரார்கி இருக்குது, என்ன மாதிரி வேலைகள் அவங்க செய்கிறாங்க, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு 1-to-1 செஷன் அது ஒன்று அட்டன் பண்ணிங்கன்னா, அப்போ வந்துட்டு உங்களை தனியாக உங்களை பார்த்து உங்களை பேச விட்டு நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு பார்த்துட்டு இதை சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா மார்க் இன்டர்வியூ போவீங்க. மார்க் இன்டர்வியூ போகும்போது வந்துட்டு அப்போ நீங்கள் அந்த ஏற்கனவே 1-to-1 அட்டன் பண்ணால கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. மார்க்கில் 4 பேர் இருப்பாங்க. ஸோ 4 பேர் வந்து மெம்பர்ஸ், பேனல் மெம்பர்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ வந்துட்டு உங்களுக்கு நார்மலாகவும் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூவும் போகலாம். ஆனால் இந்த ப்ராசஸில் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் கற்றுக்கிறது தான் அதிகமாக இருக்கும். அந்த வந்துட்டு ஒரு கேள்விக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி சப்போஸ் வேறு மாதிரி தப்பாக இருந்துச்சுன்னா உங்களை கரெக்ட் பண்ணுவாங்க. சொன்ன விதம் சரியில்லாட்டி அந்த வந்து நீங்கள் இப்படி சொல்லலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் சொல்கிற விதம் கொஞ்சம் ரொம்ப கேஷுவலாக நீங்கள் பேசிட்டிங்கன்னா இந்த மாதிரி லாங்குவேஜில் பேசாதீங்க, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூவில் உங்களுக்கு அந்த இது கேட்கும்போது அது வந்து உங்கள் மைண்டில் பதியும் போது அந்த தப்பு நீங்கள் திரும்ப பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மார்க்ஸு எவ்வளோக்கு உங்களோட கம்ஃபர்டபுளை பொறுத்து தான் இருக்குது. எவ்வளோ அட்டன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் மார்க்ஸ் அட்டன் பண்ணிட்டு வந்து அந்த கொஸ்டினை உடனே எழுதிக்கோங்க. ஒரு பேப்பரில் எழுதிட்டு என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு வேணும். நம்ம சரியாக சொன்னதுக்கு நோ இஷ்யூஸ். அதில் நம்ம சரியாக ஆன்சர் பண்ணாத கொஸ்டின்ஸு திரும்ப ஒர்க் பண்ணி அதை பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அந்த டைமில் மார்க் அட்டன் பண்ணுறீங்கன்னா அது ஒரு 20 டேஸில் உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணால் அங்கே கேட்குற கேள்விகள் அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இதான் ஸ்ட்ராட்டஜி. பணியில் இருந்துக்கிட்டே ஒருவர் இந்த தேர்வுக்கு தன்னை தயார் செய்து வெற்றி பெற முடியுமா? நீங்கள் அப்படி தான் தயார் செஞ்சு வெற்றி பெற்றிருக்கிறீங்க, அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்களேன். நான் முதல்ல ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா 2022 தான் அந்த அட்டெம்ப்டில் நான் வந்துட்டு ஃபஸ்ட் இன்டர்வியூ போயிருந்தேன். அப்போது வந்துட்டு அந்த இன்டர்வியூ போய் நான் 2.5 மார்க்ஸில் எனக்கு அந்த டைமில் அலாட்மெண்ட் மிஸ் ஆச்சு. அப்போ சரி ஓகே இந்த ஏரியாவிலேயே ஒரு ஜாபில் சேரலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதில் இருந்துட்டு நான் பண்ணதுனால நிறைய பேருக்கு கைட் பண்ண முடிஞ்சது, நிறைய படிக்க முடிஞ்சுது. அந்த வகையில் எனக்கு நிறைய வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஜாப் ப்ரொஃபைலு. ஸோ நார்மலாகவே நீங்கள் ஜாபில் இருந்தாலுமே நான் அதுக்கு முன்னாடி இந்த லாஜிஸ்டிக் ஜாப்லையுமே டெய்லி ஒரு மினிமம் ஹவர்ஸ் படிக்கணுன்ற மாதிரி மைண்டை செட் பண்ணிக்கிட்டேன். வீக்கெண்டில் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதை தாண்டி உங்களுக்கு எக்ஸாம் இல்லாத டைமில் வந்துட்டு டெய்லி ஒரு மினிமம் 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம், உங்களுக்கு அதிகபட்சம் 6 மணி நேரம் போக முடிஞ்சுனாலும் பெட்டர். காலையில் படிக்கிறீங்கன்னா அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் முடியும். டெய்லி வந்துட்டு இந்த ஒரு 4 to 5 ஹவர்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம். அந்த டைமில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த இதுவுமே உங்களுக்கு ஓவரால் இதில் வந்துட்டு உங்களுக்கு பூஸ்டப் பண்ணும். ஸோ டெய்லி வேலையில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த எக்ஸாமுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியும். டெய்லி அந்த கன்சிஸ்டன்சியை விட்டுறாதீங்க. ஒரு 4 மணி நேரமாவது டெய்லி படிச்சுட்டே இருங்க. அது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலையில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ராம்குமார், உங்களை பொறுத்தவரை பயிற்சி நிறுவனத்தில் சேராமல் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியுமா? இப்போது பயிற்சி நிறுவனத்தில் சேராமலும் நிறைய பேர் இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் யூபிஎஸ்சியில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சிலையுமே லாஸ்ட் ஒரு 3 எக்ஸாம்ஸ்லையும் கண்டினியூஸாக வந்துட்டு அவங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் நிறைய பேர் கிளியர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பயிற்சி நிறுவனம் சேர்றதுன்றது வந்துட்டு உங்களோட கேப்பபிலிட்டியை பொறுத்து தான் இருக்குது. இப்போது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவைன்றதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இந்த எக்ஸாமை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை, இந்த சப்ஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல, எனக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தால் நல்லா இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டியூட்டில் சேரலாம். அது போக உங்களுக்கு சில பேர் வந்துட்டு பியர் குரூப்ஸு ஓட உட்காந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணி படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியர் குரூப் ஃபார்ம் ஆவாங்க. அவங்க கூட நீங்கள் கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் நான் இப்போ சொன்ன மாதிரி கீ டிஸ்கஷனில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா எந்த இடத்துல தப்பு பண்ணணுன்றது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் தப்பாக ஆன்சர் எழுதுறீங்க, உங்களோட ப்ரெசன்டேஷன் சரியில்லாட்டி அந்த ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த வருது இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். ஏன்னா உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணி உங்களுக்கு எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ ஒவ்வொருத்தரோட நீடை பொறுத்து தான் இருக்குது. ஸோ கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் இந்த அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. நான் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்ரோச் பண்ணி தான் படித்தேன். செல்ஃபாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களோட தேவைகளை பொறுத்து நீங்கள் இன்ஸ்டியூட்லேயும் சேரலாம். டிஎன்பிஎஸ்சி தவிர வேறு தேர்வுகள் ஏதாவது எழுதிய அனுபவம் இருக்கா? போட்டித் தேர்வுகளில் உங்களுடைய அனுபவமும் படிப்பினையும் என்ன? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தவிர்த்து நான் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அது போக நான் வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்காக எழுதினேன்.
வந்துட்டு இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஆர்பிஐ கிரேட் பி, அப்புறம் பேங்கிங் எக்ஸாம்ஸ் எஸ்பிஐ பிஓ ஐபிபிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸும் நான் எழுதியிருக்கேன். பேசிக்காக வந்துட்டு அந்த எக்ஸாம் வந்துட்டு அந்த எக்ஸாம் வர டைமில் என்னால் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. சில நேரத்தில் வந்துட்டு மெயின்ஸ் வரைக்கும் போயிட்டு கிளியர் பண்ண முடியாது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ குரூப் 1 வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் அதை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஸோ அதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போது என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சிருக்கு. இப்போது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னா இந்த ப்ராசஸில் கண்டினியூஸாக நீங்கள் இருக்கணும். என்ன ஆனாலும் சரி, அந்த இதில் வந்துட்டு தோல்வியை பார்த்த உடனே நீங்கள் வந்துட்டு அதை விட்டுட்டு போகாமல் கண்டிப்பாக என்ன ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த அட்டம்ப்ட்டை நான் முயற்சி பண்ணி பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக எந்த எக்ஸாமாக இருந்தாலும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். இப்போ இந்த ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு குரூப் 4 கிளியர் பண்ண முடியாதவங்க குரூப் 1 கூட கிளியர் பண்ணியிருக்காங்க, அப்படியுமே வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்ற அந்த இதுக்குள்ளே ப்ராசஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸுக்கு மெயினாக நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் வந்துட்டு என்னென்னா, இப்போ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர்றது செல்ஃப் டவுட்டு தான். சில நேரத்தில் நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாக வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க, இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா, கஷ்டமாச்சே, இத்தனை பேர் வருஷம் எழுதுறாங்களே, பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்புறம் உங்களுக்கே செல்ஃப் டவுட் வரும், நம்ம படிச்சுட்ருக்கோம், அடுத்த வருஷம் கிளியர் பண்ணிடுவோமா, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற சில பேர் இருக்கும். வெட்டரனுக்கு வந்துட்டு இத்தனை வருஷமாக படிச்சுட்ருக்கோமே வருமா அப்படின்ற ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும். அந்த செல்ஃப் டவுட்டை மட்டும் நீங்கள் ஒதுக்கிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா அதே வந்துட்டு உங்களுக்கு பாதி வெற்றியை கொடுத்துரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 2019 எழுதினேங்க. அந்த டைமில் வந்துட்டு நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணல. அப்போது வேகன்சி பார்த்திங்கன்னா 181 வேகன்சி. டிஎன்பிசிலே குரூப் 1 அதிகபட்ச வேகன்சி வந்தது அந்த வருஷம் தான். அதுக்கப்புறம் 2022 பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் மெயின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நான் பண்ணிவிட்டு அந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு 69 வேகன்சி தான் இருந்துச்சு. அப்புறம் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 3 வேகன்சியை குறைச்சி 66 தான் இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்துட்டு மைண்டில் நான் பெருசாக அதை என்னை பாதிக்கக்கூடாதுன்றதெல்லாம் நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். அதை நான் பெருசாக யோசிக்கலை. அப்புறம் நான் என்னோடய வேலையை நான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்ததுனால செல்ஃப் டவுட்லாம் இல்லாமல் நான் வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த வாட்டி நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணேன், 60 மார்க் கூடயே எடுத்திருந்தேன். ஸோ அப்படி நீங்கள் செல்ஃப் டவுட் இல்லாமல் உங்கள் வேலையை ஒழுங்காக செய்யும்போது உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். எப்போவுமே நீங்கள் செல்ஃப் டவுட்டை குறைச்சிட்டாலே தானாகவே தன்னம்பிக்கை வந்துடும். தன்னம்பிக்கை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா வந்துட்டு அது வந்துட்டு அதே லெவலில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது அப்போ எப்படி இருக்குன்னா, எப்போவுமே நீங்கள் அந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது டெய்லி வந்து கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருங்க. ஒரு சில நாள் நம்மளால் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் நம்மளுக்கும் ஒரு லோ டேஸ்லாம் வரும். அந்த நேரத்துலையும் வந்துட்டு அன்றைக்கி அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், அன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமாவது பார்த்துருங்க. அப்படி டச்சில் இருந்துகிட்டே இருங்க. கான்ஃபிடென்ட் அப்படி நீங்கள் இருக்கும்போது கான்ஃபிடென்ட் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அந்த டெஸ்ட்டில் மார்க் கம்மியாகிடுச்சு, ப்ரிலிம்ஸாக இருக்கலாம், மெயின்ஸாக இருக்கலாம், அப்புறம் மார்க் இன்டர்வியூ போகிறீங்க, அங்கே நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அதனால் மனசு தளர்வு அடையாதீங்க. நீங்கள் படிச்சுட்டே இருங்க. இன்றைக்கி நான் இவ்வளோ படிச்சுட்டேன், இந்த டெஸ்ட்டில் இந்த தப்பு பண்ணியிருந்தேன், அதை திருத்திட்டேன் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா கவலைப்பட வேணாம். அந்த தன்னம்பிக்கையை உங்களை கூட்டிகிட்டு போயிடும். அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா பர்சிவரன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி. கண்டினியூஸாக இத்தனை வருஷம் படிக்கிறது. நான் இப்போ என்னோடய 6th அட்டெம்ப்ட்டில் தான் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இத்தனை அட்டெம்ப்ட் ஆகும்போது ஒரு சில பேர் கொஞ்சம் சரி இவ்வளோ அட்டெம்ப்ட் ஆகுதே அப்படி அவங்களோட சூழ்நிலைகள், பர்சனல் ரீசன்ஸ்க்காக விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஸோ அந்த நேரத்துலையும் சரி பரவாயில்ல, நான் வேறு வேலைக்கு போனாலும் சரி, வேறு சிச்சுவேஷன்ஸில் இருந்தாலும் சரி, நான் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே இருக்கேன், என்றைக்காவது ஒரு நாளைக்கு நான் கிளியர் பண்ணுவேன்னு நம்பணும். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி. எக்ஸாம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, நான் சொன்ன மாதிரி டெய்லி கொஞ்சம் சில மணி நேரங்கள் படிச்சுட்டே இருங்க. எக்ஸாம் வரும்போது நம்ம மேக்ஸிமம் எஃபோர்ட் போடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அப்புறம் கம்ஃபோர்ட் லெவல். லைஃப்பில் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே கம்ஃபோர்ட் ஜோனில் ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டிங்கன்னா நம்மளால் அடுத்து முன்னேற முடியாது. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அதே தான். ஒரு சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்குது, இந்த சப்ஜெக்ட் நான் படித்தேன், இதுலேயே நான் மேக்ஸிமம் மார்க் எடுத்து வாங்கிக்கலாம், அந்த மாதிரி நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இடத்துலையும் உடச்சி நீங்கள் வெளில வரும்போது கண்டிப்பாக முன்னேறிட்டே தான் போவீங்க. அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸை நம்புங்க. ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, ஒவ்வொரு மார்க் அட்டன் பண்ணிட்டே இருக்கீங்க, ஒவ்வொரு ஸ்டேஜ் எக்ஸாமையும் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அப்புறம் மார்க் இன்டர்வியூ போகிறீங்க, அப்புறம் இன்டர்வியூ போகிறீங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒவ்வொரு போடுற எஃபோர்ட்டை வந்து நம்பிட்டே இருங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. அந்த ப்ராசஸை நம்பிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ரிசல்ட் வந்தே தீரும். இதுதான் நான் ஆஸ்பிரன்ஸுக்கு சொல்கிறேன். இவ்வளவு நேரம் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நீங்கள் வாழ்வில் பல வெற்றிகளை பெற்று பல சாதனைகளை செய்ய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த இன்டர்வியூக்காக கீதாசாமி பப்ளிஷர்ஸுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றியை வந்து என் குடும்பத்துக்காக நான் சமர்ப்பிக்கிறேன். அவங்க தான் எனக்கு எப்போவுமே உறுதுணையாக இருந்திருக்காங்க. என்னோடய அப்பா அவர் தான் என்னோடய முதல் இன்ஸ்பிரேஷன். இந்த கவர்மெண்ட் சர்வீஸுக்கு நான் வரணுன்றதே அவரோட ஊந்துதல் இல்லாமல் இருந்திருந்தால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியுமான்னு தெரில. இப்போ அப்பா என் கூட இல்லாட்டி கூட எப்போவுமே அவர் என் கூட இருந்து தான் இவங்க இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காருன்றதை நம்புகிறேன். அப்புறம் அம்மா இந்த பர்சீவரன்ஸுன்றதை நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும்போது அந்த வார்த்தையை நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு அம்மா இல்லாட்டி இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. எப்போவுமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் அண்ணா வந்து அப்பாவுக்கு அடுத்து ஒரு வழிகாட்டியாக இருந்து என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எப்போவுமே நான் எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே அண்ணா இந்த இடத்துல என்ன செய்வாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசித்து தான் எப்போவுமே ஒரு முடிவுகள் எடுத்திருக்கேன். அப்புறம் என்னோடய அண்ணி, அம்மாவுக்கு அடுத்து இன்னொரு அம்மாவாக இருந்து எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அப்புறம் என்னோடய மனைவி அனிஷா, கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் ஆகுது. இந்த 2.5 வருஷம் என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஃபுல் சப்போர்ட்டும் அவங்க கொடுத்தாங்க. அதுவுமே எனக்கு இந்த வாட்டி கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா என்னோடய அங்கிள் ஆண்டி அவங்களும் அவங்களோட மகனாக பார்த்து ஃபுல் சப்போர்ட் அவங்க கொடுத்தாங்க. அப்புறம் என்னோடய அண்ணா பசங்க மீனு, சஞ்சு, அப்புறம் என்னோடய மக நவ்வி, இவங்க 3 பேரும் எக்ஸாம் இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயரிங்கான ப்ராசஸ் தான். இந்த இடத்துலையும் எனக்கு எப்போவுமே சந்தோஷமாக இருந்தது அவங்க மட்டும்தான். அவங்க எப்போவுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு மூடில் இருந்து எப்போ நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் என்னை டைவர்ட் பண்ணி இந்த இதில் எனக்கு எப்போவுமே வச்சுட்டாங்க. ஸோ என் குடும்பத்துக்கு எப்போவுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அது ஒன்று. அப்புறம் ஆஸ்பிரன்ஸுக்கு நான் சொல்கிறது, இப்போ நான் கிளியர் பண்ணியிருக்கேன்னா உங்கள் யாராலையுமே கிளியர் பண்ண முடியும். அதுதான் பேசிக்காக சொல்கிறது. இந்த எஃபோர்ட்ஸ் நீங்கள் போடும்போது யாரால வேணாலும் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் செல்ஃப் டவுட்டே பட வேணாம். கண்டிப்பாக உங்களால் முடியும். கண்டிப்பாக நீங்கள் உழைச்சிட்டே இருங்க. என்றைக்காவது ஒரு நாளைக்கு சக்ஸஸை பார்ப்பீங்க. இளைஞர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும். பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. நன்றி. தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.